ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாள் ஆராதனையிலே உங்கள் அனைவரையும் காண்பதிலே ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காணொலி ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாள் பரிசுத்த ஆராதனையை இரட்சணிய சேனை இந்திய தென்கிழக்கு மாகாணத்தினுடைய நிதி நிர்வாக லாகாவை சார்ந்ததான ஊழியக்காரர்கள் நடத்தி தருவார்கள். ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை பயன்படுத்தி இந்த நாளிலே நம் அனைவரோடும் கூட இடைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்கு கொளுத்தும் தேவா. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்கு கொளுத்தும் தேவா. தேசமெங்கும் திவ்ய அக்கினியால் தீவினை யாவையும் சுட்டெரிக்க. தேசமெங்கும் திவ்ய அக்கினியால் தீவினை யாவையும் சுட்டெரிக்க. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்கு கொளுத்தும் தேவா. இயேசுவின் பேரன்பை உணர்ந்தவரும் நேச விசுவாசத்தில் வளர்ந்திடவே. இயேசுவின் பேரன்பை உணர்ந்தவரும் நேச விசுவாசத்தில் வளர்ந்திடவே. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்கு கொளுத்தும் தேவா. அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே. அனுக்கிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே. அனுதினம் நின் பாதம் கதியே, அனுதினம் நின் பாதம் கதியே. அடியானோ நின் கிருபமதியே, அடியானோ நின் கிருபமதியே. வந்தினகள் வந்திடுகில் பலயுலகில் என் ஹிருதயம். வந்தினகள் வந்திடுகில் பலயுலகில் என் ஹிருதயம். வல்லவன் நீ என்ன பயம், வல்லவன் நீ என்ன பயம். வந்திடுமோ பின்னே பயம், வந்திடுமோ பின்னே பயம். அனுகிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே. தன்னுயிரே பாவிகட்காய் தன்னவனாம் நீரியும். தன்னுயிரே பாவிகட்காய் தன்னவனாம் நீனியும். தள்ளிடுமோ ஏழையன்னே, தள்ளிடுமோ ஏழையன்னே. தீருமோ நின் சிநேகமென்னில், தீருமோ நின் சிநேகமென்னில். அனுகிரகத்தின் அதிபதியே, ஆனந்த கிருபா பெரும் நதியே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை தேவனை மகிமைப்படுத்துவோம். உண்மையாய் நம்மிடத்திலே அசைவாடிக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே வரவேற்று அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை எல்லாரும் ஆராதிப்போம். தேவன் நல்லவர். ஆசீர்வதிக்கும்படியாய் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆராதனை மூலமாய் அவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, தேவனை ஆராதிப்போம். ஆராதனை அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதிப்போம். இன்றைக்கு அவர் செய்ய போகிற அற்புதங்களுக்காய் நன்மைகளுக்காய் ஆராதிப்போம். ஆமென். ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, ஜீவனை தந்த தேவனுக்காக, இன்றைக்கும் அவரை ஒன்றாய் கூடி ஆராதிக்கும்படியாக, இந்த காணொளி மூலமாவது கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆராதனை மூலமாய் மகிமைப்பட்ட தேவன் அவருடைய வார்த்தையினாலே மகிமைப்பட போகிறார். அவருடைய வார்த்தை நம்மை சந்திக்க போகிறபடியினாலே, வார்த்தையினாலே விடுதலை கிடைக்க போகிறபடியினாலே, வார்த்தையினாலே ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறபடியினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பே என் ஆருயிரே, இன்பே எனதரனே, அன்பே என் ஆருயிரே, இன்பே எனதரனே, துன்பமுறும் உலகில் தூயானியே என் கோனே, துன்பமுறும் உலகில் தூயானியே என் கோனே. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய இல்லங்களில் இருந்து உண்மையாகவே தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உம்மை ஆராதித்தார்களே, உமக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து நீர் மகிமைப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசாயா 64 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. ஐசாயா chapter 64 verses from 1 to 3. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமான
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிறு பரிசுத்த ஆராதனையிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலே சற்று நேரம் நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் அந்த பின்பகுதியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்தபடியாக இன்னொரு வசனம் சொல்கிறது, ஏசாயாவின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக நாம் இங்கே கேட்போம். ஏசாயா 64 2வது வசனம். தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை போல பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். O God, tear the heaven, the skies, and come down and let your coming be like the fire that consumes the woods and boil the water, and thus let your name be known to everyone and the whole nation tremble before you. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்களை கிழித்து இறங்கி அக்கினியினாலே நீர் மலைகளை உருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இன்று நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்துக்கொண்டது இரத்தமும் அக்கினியும். முதலாவது வசனத்தில் பார்த்தோம் இரத்தம், அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம் அக்கினி. எந்த திருச்சபையும் முன்வராத சமயத்திலே ஆரம்பித்த நம்முடைய ரெட்சனிசன் ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலகட்டத்திலே தங்களுடைய டாக்டரினிலே சொல்லப்பட்டது பிளட் அண்ட் ஃபயர். எந்த திருச்சபையும் இதை ஒத்துக்கொள்கிற வண்ணமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்புக்கு, அவனுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு முதலாவது ஒரு காரியம், வேண்டிய 2 காரியம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவசியம். அதற்கு பிற்பாடு அவன் வாழ்க்கையிலே ஆவியினுடைய அந்த அக்கினுடைய அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே இரத்தமும் அக்கினியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே முக்கியம் என்பதை சொல்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய சபையான ரெட்சனேசனை திருச்சபை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இந்த நாளிலே இரத்தமும் அக்கினியும் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவா சுத்தி செய்யும் அக்கினி, அனுப்பும் அக்கினி எங்களில் என்று வில்லியம் போத்தனுடைய ஸ்தாபர் அழகாக எழுதி வைத்தார். அக்கினியை அனுப்பும் என்று சொல்லி அவர் எழுதி வைத்ததை பார்க்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மிக அழகாக சொல்லப்பட்ட சபை கூடி வருதலுக்காக ஒரு நாள் இருந்தது. அதே போல இந்த நாளிலே சபை கூடி வருகிற இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சத்தத்தை அக்கினியின் மூலமாக கேட்க வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Almighty God has written by his own hands the 10 commandments, and he proclaimed those to the congregation on the mountain out of fire on the day of assembly. கூடி வருகிற நாளில் அசம்பிளி, கூடி வருகிற சபை, கூடி வருகிற நாளிலே அக்கினியின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் நன்றாய் அறிந்த வண்ணமாக தென் கொரிய தேசத்திலே பால் யாங்கி சோ என்கிறதான ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியாரை குறித்து நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்திலே அவர் பல முறை காத்திருந்து ஜெபித்த போதும் கூட அங்கு எந்த விதமான அசைவும் ஏற்படவில்லை. ஜனங்கள் மத்தியிலே ஒரு மனந்திரும்பல் ஏற்படவில்லை. வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்படவில்லை. அப்போதெல்லாம் அவர் காத்திருந்து ஜெபிப்பாராம். காலை முதல் சாயங்காலம் வரையிலும் அந்த சபையில இருந்து அவர் சப்தமிட்டு அழுது கதறி அவர் ஜெபிப்பாராம். அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் சொல்கிறதான ஒரு காரியம் என்னவா இருந்தது என்றெல்லாம் அவர் சொன்னார், he used to pray, put the fire right now, put the fire right now. இந்த 2 வார்த்தைகள் தான் சொல்வாராம். அக்கினியை இப்போதே அனுப்பும், அக்கினியை இப்போதே அனுப்பும் என்று மாத்திரம் சொல்லி அவர் கதறி அழுது ஜெபிப்பாராம். என்ன ஆச்சரியம்! அவர் அந்த அக்கினி இறங்கின மாத்திரத்திலே சபை ஒரு பெரிய ஒரு எழுச்சி சபையிலே உண்டாயிற்று.
முடவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் சப்பானிகள் ஓடி ஆட ஆரம்பித்தார்கள், குதித்து நடனம் ஆட ஆரம்பித்தார்கள். வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடைந்தார்கள். இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். காரணம், அக்கினி இறங்கிற்று. அக்கினி நம்முடைய வாழ்க்கையில இறங்க வேண்டும், நம்முடைய சபைகளிலே அக்கினி இறங்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதர சகோதரர்களே, இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே நான் நிரப்பப்பட வேண்டும். இந்த இரண்டு காரியங்களை தான் நம்முடைய இரட்சணியனை தண்டிய டாக்டரினிலே அழகாக நமக்காக எழுதி வைத்திருக்கிறது. நம்முடைய இரட்சணியனை கொடியை பற்றி பார்ப்போம் என்றால், அந்த கொடியிலே பிளட் அண்ட் ஃபயர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பல கன்வென்ஷன் கூட்டங்களிலே, ஆவிக்குரிய கூட்டங்களிலே பார்க்கிறோம், ஆவின் அக்கினிக்காக ஜெபியுங்கள், அக்கினி அபிஷேகங்களாக ஜெபிக்குங்கள் இன்று அவர்கள் சொல்லி அவர்கள் கைத்தட்டி ஜெபிக்கிறார்கள். வில்லியம்புத்தவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆரம்ப காலகட்டத்திலே இதை நன்கு உணர்ந்தவராக இரட்சணியனிலே ஆவிக்குரிய திருச்சபை இரட்சணிய சபை என்பதை ஜனங்கள் உணர்த்தும்படியாக பிளட் அண்ட் ஃபயர் என்று அந்த கொடியிலே அவர் எழுதி வைத்தார். ஜனங்களை அவர் உந்துதல் செய்வதற்காக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நம்முடைய நிலைமை எவ்வாறாக இருக்கிறது? அக்கினி இல்லை என்றால் நாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் சமூகத்திலே நாம் நிம்மதியாய் சமாதானமாய் வாழ முடியாது. வானத்திலே இரண்டாம் ஆகாயம் வானத்திலே அங்க சாத்தானின் அனைத்து சேனைகளும் அவைகள் அங்கே இரண்டாம் வானத்திலே அவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரோடு கூட நம்முடைய தொடர்புகளை அவைகள் துண்டித்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். இன்று உலகம் முழுவதும் கூட பார்ப்போம் என்றால், இந்த வானத்திலே இரண்டாம் வானத்திலே இந்த சாத்தானின் எல்லா சேனைகளும் அவைகள் ஒன்றாய் கூடி நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே பார்ப்போமா, இந்தியாவை குறித்து பார்ப்போமா, இந்தியாவிலே கூட த ஸ்பிரிட் ஆஃப் ஐடல் என்கிற விக்கிர ஆராதனை குறித்த ஐடல் இருக்கிறது. நீங்கள் சைனாவை பார்ப்போம் என்றால், சைனாவிலே லிவியதான், அதாவது அது டிராகன், லிவியதான் பெரிய என்கிறதான ஒரு அந்த டிராகனை குறித்து அதனுடைய அந்த ஆவின் தாக்கம் இருக்கிறதை பார்க்கிறோம். சவுதி அரேபியாவை பார்ப்போம் என்றால், சவுதி அரேபியாவிலே த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்லாம், தாங்கள் இஸ்லாம் என்று சொல்லி அந்த வெறித்தனமான அந்த நிலை அவர்களுக்குள்ளாக ஆட்கொண்டிருக்கிறது. பெர்சியா என்று அழைக்கப்பட்ட ஈரானிலே ஸ்பிரிட் ஆஃப் அப்டாக்கிள்ஸ், அதாவது மீறுதலின் ஆவி அங்கே ஆட்கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அடித்து நொறுக்கி நம்முடையதான விண்ணப்பங்கள் ஆண்டவர் சமூகத்தை எட்ட வேண்டும் என்றால் ஆண்டவர் அவருடைய அக்கினியை பூலகத்திலே அனுப்ப வேண்டும். அல்லேலூயா! ஆண்டவர் பூலகத்திலே இந்த அக்கினியை நமக்கு அவர் அனுப்பி தர வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமீபத்திலே ரஷ்யாவிலே ஒரு பெரிய ஆழ்குழாய் கிணறு ஒன்று தோண்டி கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் கீழே இருந்து அங்கிருந்து ஒரு சப்தம், அழுகையின் குரல், லட்சக்கணக்கான ஜனங்களின் அழுகையின் குரல் கேட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அங்கே அக்கினியினாலே அவர்கள் வெந்து கொண்டு அக்கினியிலே இருந்து கதறி கொண்டிருக்க அவர்களை காக்க வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தம் அவசியம். பரிசுத்தாவின் அக்கினி அவர்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. எசேக்கியேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், அங்கே நம்முடைய வஸ்திரங்களை கிழிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு, நம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் இன்னும் சற்று அதிகமாக சென்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை நீங்கள் கிழியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வஸ்திரத்தை கிழிப்பதால் நம்முடைய இருதயத்தை கிழித்து நம்முடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கதறி அழ வேண்டும். எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படியாக, அவருடைய அந்த பரிசுத்த அக்கினி நம்மை சுட்டரிக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 36 39 உள்ள வசனங்களின் வீடுகளில் சென்று நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், ஆண்டவருடைய தீர்க்கதரிசியான அவருடைய எலியா ஒரு பக்கம் என்று பார்க்கிறோம். இங்கே 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் கூக்குரலிடுகிறார்கள், இன்னொரு பக்கத்திலே எலியா அவன் தன்னந்தினான் என்று அந்த அக்கினிக்காக அவன் வேண்டுகிறதை பார்க்கிறோம். நாம் பாடலில் அழகா பாடுகிறோமே, எலியாவின் தேவரிக்கெழும் அனுப்பும் அக்கினி எங்களில், ஜீவன் சாவிலும் நிலை நீர்க்க அனுப்பும் அக்கினி எங்களில், பாவமுற்றுமாய் அழிந்திட பாரத்தின் ஒளி பெற்றிட, மார்க்க
அதிர்ச்சி வந்திட அனுப்பும் அக்கினி எங்களில். எனக்கு அருமையானவர்களே, அங்கே வைத்திருந்த பலிபீடத்திலே அந்த எல்லா மாம்ச துண்டங்களை காளை சந்து சந்தாக வெட்டப்பட்ட காளைகளின் மேலே அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அங்கிருந்ததான அந்த மாம்சத்தை பலியை பட்சித்து போட்டது மாத்திரமல்லாமல் அந்த வாய்க்காலை சுற்றி ஓடிக்கொண்டிருந்த அந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அதை கண்ட மாத்திரத்திலே, எனக்கு அருமையானவர்களே சரியாக புரிந்து கொள்ளுங்களே, அதை கண்ட மாத்திரத்திலே பார்த்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார்களாம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் திரளாக கூடி நின்று ஆண்டவரை துதித்து பாடினால் மாத்திரம்தான் ஜனங்கள் சாட்சி சொல்ல அர்த்தமில்லை. ஆண்டுடைய அக்கினி இறங்கி அதை பட்சித்ததை பார்த்த மாத்திரத்திலே அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி அவர்கள் சாட்சியை பகர்ந்தார்கள். இன்று நம்முடைய ஆராதனைகளில் கலந்து கொள்கிற நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அக்கினி நம்முடைய சபைகளில் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. The blood and fire should come upon all our churches so that the revival will come upon all the Salvation Army congregation, the churches. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 நாளாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராகிலும் எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ள. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலோமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. When Solomon finished praying, fire came down from heaven and consumed the burnt offering and sacrifices, and the glory of the Lord filled the temple. அவன் ஜெபம் பண்ணி முடித்தவுடன் தானே அந்த பலிகளின் மேலே அக்கினி வந்து இறங்கி அதை பட்சித்து போட்டதுன்னு மாத்திரமல்ல, அந்த ஆலயமே அது மகிமையால் நிரம்பிற்று. இன்று நீங்களும் நானும் ஆலயங்களில் ஜெபித்து முடித்தவுடனே அக்கினிகளை இறங்கி வருகிறதா? ஆலயத்தை நிரப்புகிறதா? இல்லை என்றால் ரட்சணேசனின் கோட்பாடுகளான பிளட் அண்ட் ஃபயரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டு அதற்காக காத்திருந்து ஜெபிப்போம். ஆலயத்தை அவருடைய மகிமை நிரப்பட்டும். இந்தோனேஷியா தேசத்திலே உள்ள தைமோர் என்கிறதான ஒரு இடத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் அங்கே அது ஒரு இஸ்லாம் மதம் நிறைந்த அந்த ஜனங்கள் வாழ்கிறதான இடத்திலே அங்கே ஒரு புதிய ஏற்பாட்டை சில பெண்மணிகள் அவர்கள் கண்டெடுத்தார்களாம். இந்த பெண்மணிகள் ஒரு 10-15 பெண்மணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் இரவிலே அந்த புதிய ஏற்பாட்டை அவர்கள் திறந்து அவர்கள் வாசிக்க ஆரம்பித்தார்கள். இது நடந்த ஒரு சம்பவம். இந்த புதிய ஏற்பாட்டின் அந்த காரியங்கள் அவர்கள் வாசித்து கொண்டே இருக்கிற சமயத்திலே அதிலே சிலத ஒரு வசனம் அவர்களை தொட்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இந்த இஸ்லாமிய சகோதரிகள் அது வாசிக்கும் அவர்களால் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் அவர்களுக்கு புரிந்தது. அதில் லூக்கா 12:49 சொல்லப்பட்டிருக்கிறது, I have come to bring fire on the earth and how I wish it were already kindled என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்பதை, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த வசனத்தை இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து சப்தமிட்டு வாசித்தார்களாம். இரவு 9 மணிக்கு வாசிக்க ஆரம்பித்தவர்கள் திரும்ப பூமியிலே அக்கினியை போட வேண்டும் சொன்னீர் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அக்கினியை போடும் சப்தமிட்டு ஒன்றும் தெரியாமலே அவர்கள் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். இந்த இஸ்லாமிய அவர்கள் ஏறத்தாழ அதிகாலை 2 மணி அளவிலே சுற்றி சுழந்த எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக அவர்கள் கூடியிருந்து ஜெபித்த அந்த வீட்டின் மேல் கூரையிலே தீ அப்படியே பற்றி எரிய ஆரம்பித்ததான். ஹல்லேலூயா. சுற்றி இருந்த நெய்பர்ஸ் அயலாத்தாரெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்களாம். இங்கே ஜெபித்து கொண்டு தான் பெண்களுடைய தலையின் மேலே அக்கினிமயமாக தோன்ற ஆரம்பித்ததாம். உடனடியாக ஊரண்ட திரண்டு ஃபயர் என்ஜின்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தார்களாம். அவர்கள் வந்து பார்க்கும்போது அக்கினியாக சுற்றி சூழ அக்கினியாக இருந்தது. ஆனால் யாரையும் எதுவும் சேதப்படுத்துவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, அநேகர் அன்று அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். எனக்கு அருமையானவர்களே, அக்கினி இறங்க வேண்டும், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். ஆகவே டுடே I want to appeal each one of you to obtain the blood of Jesus and the anointing fire of the Holy Spirit, so that what the Salvation Army taught us, blood and fire, ரத்தமும் அக்கினியும் என்ற நல்ல கோட்பாடை ரட்சணை சேனார்களே, அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்
இரத்தத்தினாலே நம்மை கழுவட்டும், அவருடைய அக்கினியினாலே நம்ம சுத்திகரிக்கட்டும். ஆகவே இந்த பிளட் அண்ட் ஃபயரை, இந்த கோட்பாட்டை நாம் அனைவருடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர்க்காய் வாழ்வோம், அக்கினிமயமான சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. ஒரு பாடலின் ஒரு சரணத்தை உங்களுக்காக நான் பாடுகின்றேன். நகிக்காத்த நன்மகள் போலுமே എനിക്കേകിയോനെ സ്തുതി, അഹിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി, യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി, യാചിക്കാത്ത നന്മകൾ പോലുമേ എനിക്കേകിയോനെ സ്തുതി. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മക്കും എന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനായി നിന്നെ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. സത്യദൈവത്തിൻ ഏകപുത്രനായി നിന്നെ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപ വരങ്ങൾ സൊരിക എന്നിൽ. വരും കാലമൊക്കെയും നിൻ കൃപ വരങ്ങൾ സൊരിക എന്നിൽ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മക്കും എന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. எங்களை நேசிக்கிற ஜீவனுடைய நல்ல பிதாவே, இது அமைதி மனமகிழ்ச்சியானது நல்ல காலை பொழுதிற்காக தம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நிர்வாணத்தை கிழித்து இறங்கி ஆண்டவரே மலைகளை உருகத்தக்க அக்கினியாலே உருக்குவது போல எங்கள் இதயங்களை நீதாமே அக்கினியாலே நிரப்பி அதை நீர் உருக செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்று கர்மேல் பர்வதத்திலே ஆண்டவரே எலியா ஆண்டவரை நோக்கி கர்த்தரே தேவம் கர்த்தரே என்று ஜனங்கள் சொல்லும்படியாக அவன் அக்கினியை இறக்கிறது போல ஆண்டவரே, இன்று எங்களுடைய இரட்சணேசனை ஆலயங்களில் திருச்சபையில் நடைபெறுகிற ஆராதனைகளில் ஆண்டவரே தம்முடைய அக்கினியை இறக்கும் ஆண்டவரே. ஜனங்கள் கர்த்தரே தேவம் என்று சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. அதற்காய் உம்மை நாங்கள் வருந்தி நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சாலமோன் ஆண்டவரே தேவாலயத்திலே ஆண்டவர் அவன் ஜெபித்த மாத்திரத்தில் ஜெபித்து முடித்த உடனே ஆண்டவரே அந்த அக்கினியான இறங்கி அங்கிருந்த சர்வாங்க தகன பலியை அது பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆலயமும் தம்முடைய மகிமையாலே நிரம்பிற்று ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய அக்கினியை இறக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் மத்தியிலே அக்கினியின் அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. மகிமையால் எங்கள் ஆலயங்களும் எங்கள் ஜனங்களும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த ஆவிக்குரிய சபை என்று அழைக்கப்படுகிற எங்களுடைய இரட்சணேசனை சபையை திருச்சபையை ஆண்டவரே நீர் ஸ்தாபித்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான ஸ்தாபர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரத்தம் அக்கினி என்ற நல்ல கோட்பாட்டை எங்களுக்கு அவர் கற்பித்து தந்தார்கள் ஆண்டவரே. ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தம் அவசியம். ஒரு ஆவினாலே அவன் ஆவிக்குரிய வாழ்வுக்கு வர வேண்டும் என்றால் அக்கினி அபிஷேகம் அது அவசியம் என்பதை எங்கள் உணர்த்தபடினாலே ஸ்தோத்திரம். அக்கினியை தாரும், அக்கினியால் எங்களை நீர் நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் சபைகளை அக்கினியாலே நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் சபைகள் ஆண்டவரே எழுச்சி பெறட்டும் ஆண்டவரே. எங்கள் வீரர்கள் எழுச்சி பெறட்டும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபைகள் வளரட்டும் ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.